முன்னால் நின்றதைக் கண்டு முன்னையினும் பசுமையும் புதுமையும் உளதாயிருக்க யாவரும் வியக்கும்படி தீ நின்று அந்த ஏட்டினை எடுத்தருளினார். பின்னர் நம்முடைய காழிப்பெருமானாகிய ஞானசம்பந்த பெருமான் அவ்வேட்டினை சபை முன்னே காட்டி திருமுறையிலே முன்னர் வைத்திருந்த முறைப்படி கோத்து அருளினார். அரசன் அதிசயம் கண்டு சமணர்களை நோக்கி கோபித்து, நீங்கள் தீயில் இட்ட ஏட்டினை காட்டுங்கள் என்றான் சமணர்களை. நாங்கள் இட்ட ஏட்டை எடுக்கும்படி சென்று அணையும் பொழுது பெருந்தீ சுட்டதனால் உடல் கருகிய நிலையில் விலகி நின்றனர் அந்த சமணர்கள். அதனை கண்ட அரசன் ஆட்களை ஏவி நீரினை கொணரச் செய்து தீயினை தணிப்பித்தான். சமணர்கள் அங்கே கருகிய சாம்பலையும் கரியையும் அன்றி